கண்ணா, வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கு நமக்கு கிரிப்பு. இந்தியா அடுத்து ஆட போறது தாண்டா ஏசியா கப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புது ஏசியா கப் சீசன் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த ஏசியா கப்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, 2026 நடக்கக்கூடிய ஐசிசியோட T20 வேர்ல்டு கப்புக்கான ஒரு முன்னேற்பாடு ஈவெண்ட் மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இதுல என்ன ஸ்குவாட் இந்தியா ஆட போகுது, இந்தியா மட்டும் இல்ல எந்த கண்ட்ரீஸுமே இந்த ஸ்குவாட் எப்படி ஆட போறாங்களோ அதோட பிளஸ் ஆர் மைனஸ் ஆன ஸ்குவாட் நிச்சயமாக அவங்க வேர்ல்டு கப்புக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காரணத்தினால நிச்சயமா இந்த ஏசியா கப் வந்து ரொம்ப 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 ப்ராமினென்ட்டான ஒரு பிளேஸ பிடிச்சிருக்கு. என்னடா இப்பதான் பிக்சரே சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள இவனுக்கு பாட்டுல வந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, ஒரு புதிய முயற்சியாக ஒரு புதிய இதா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்குவாட் டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ண போறோம். நீ பிளேயிங் லெவனே அனௌன்ஸ் பண்ணல எந்த டீம் அப்படிங்கிறப்போ, இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான லெவன் தான் நம்ம ஆட போறோம், எப்படி இருக்கும் இந்த டீம், எதெல்லாம் கொண்டு வருவாங்க, ஒரு செலக்ஷன்ல நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாம் இருப்போமா அப்படின்னு இருக்க கூடாது. இருந்தாலும் சரி, நம்ம சேனல் தானே, நம்ம தான் ஒரு நம்ம வாய் நம்ம உருட்டு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு வேளை நம்ம செலக்டர்ஸ் ஹேட் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம 3 பேர் என்ன டீம் எடுப்போம், நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டிங் நாலேஜ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனாபாலன் லோக்கல் கோல். என்னக்கண்ணா, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். மயிலே மயிலேன்னு கொஞ்ச நான் இறங்க போறாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஏசியா கப் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போறது, கிட்டத்தட்ட ஒரு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ, இந்தியாவில் ஏசியா கப் ஒருவேளை ஜெயிச்சுட்டா ஒரு மொமெண்டமோட ஒரு புது எனர்ஜியோட இந்தியா வந்து வேர்ல்டு கப்புக்கு போகலாம். இந்தியாவில ஹோம் கிரவுண்ட் வேற ஆட போறாங்கிறப்போ பயங்கர அட்வான்டேஜஸான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு. திரும்ப பேக் டு பேக் வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாதனையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து ஃபுல் கன்ஸ் ஃபயரா தான் போவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இன் T20 ஆஃப்டர் சூரியகுமார் யாதவ் டேக்கன் கேப்டன்சி, கம்பீர் அவர்கள் வந்து கோச்சிங்ல எதுல சொதப்படுறாரோ இல்லையோ, தலைவன் T20ல மட்டும் பார்த்தனா தனி ரெக்கார்டு, 0 லாசஸோட ஒரு பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க T20 டீம். சூரியகுமார் யாதவும் கேப்டன்சி வந்த பிறகு அப்படியே வந்து பார்த்தனா அப்படியே தடம் பிடிச்சது ஒரு ஹார்ட்ஸ பிடிச்ச மாதிரி சூப்பரா பிடிச்சிருக்காரு. டீம் பயங்கரமா செட் ஆயிருக்கு. ஒரு யங் கன்ஸ் பிளேசிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு டீமா போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏசியா கப்புக்கு. சோ அதை பத்தின ஒரு ஸ்குவாட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்கலாம் எடுக்கலாம்னு சொன்னா, ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். சும்மா ஒருத்தவங்க பிளேயிங் லெவன் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அனாலிசிஸ், இந்த பொசிஷனுக்கு யார் யாரெல்லாம் வர சான்ஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்கா, இவங்கள நம்ம யார் யாரை எடுக்க போறோம், இவங்களை ஏன் எடுக்கிறோம், ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி இதுல கொடுத்துட்டு அப்படி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி போலாம். மோர் தேன் இது மாதிரி போகாம ஒரு ஜாலி டிஸ்கஷன், ஒரு ஃபன் பேண்டர், ஒரு ஃபன் டிஸ்கஷன் மாதிரி நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நானு. சோ சுனா, நீ ஆரம்பி. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி நீ ஆரம்பி இந்த இதுல. சோ ஓப்பனிங் ஸ்லாட், அதாவது 1 and 2 அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டுக்கு நீ யார் எடுப்ப, உன்னோட இன்டர்வியூ சொல்லிட்டு அப்படியே நீ வந்து இதுக்குள்ள வாப்பா. ஆமா. ஸோ இந்த ஏசியா கப் வந்து ரியலி எக்ஸைட்டிங் ஏசியா கப். நீ சொன்ன மாதிரி 2026 வேர்ல்டு கப்போட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரேயர் வெர்ஷன் மாதிரி. ஓகே, இந்த இவங்க தான் ஒரு ஸ்குவாட்ல ஒரு 20 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதுல யார் 15 செலக்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு கப்புக்கும் இதுக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வெர்ஷன் மாதிரி இந்த ஏசியா கப் இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நீ சொன்ன மாதிரி கமிங் டு தி ஓப்பனிங் ஸ்லாட். ஓகே, நான் ஒரு ஃபியூ நேம்ஸ் வச்சிருக்கேன். சரியா, இவங்க எல்லாம் இருக்க வரலாம், இவங்க தான் பாசிபிலிட்டி இந்த 15ல இடம் பெறதுக்கு நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியனை கூட உன்னோட ஒப்பீனியன் சொல்லுவோம். உனக்கு ஏதாச்சும் நேம்ஸ் ஏதாச்சும் உனக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னா, அபார்ட் ஃப்ரம் த பிளேஸ் விச் ஐ எம் டெல்லிங், உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் உங்க சஜஷன் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து அபிஷேக் சர்மா. ஹி இஸ் த கரண்ட் நம்பர் 1 T20 பேட்டர். சோ அபிஷேக் சர்மா அவர் தான் ஓப்பனிங்ல நம்பர் 1 இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்பர் 2 அதுக்கு வேணா நான் ஆப்ஷன் சொல்றேன். சரி, யாரா இருப்பாங்க? ஓகே, ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஆப்ஷன் இருக்கு, குட் கண்டெண்டர். சுப்மன் கில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சஞ்சு சாம்சன். ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்தாரு. ப்ரீவியஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ், இங்கிலாந்து சீரிஸ், T20 சீரிஸ் சஞ்சு சாம்சன் இருந்தாரு. அவர் தான் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா. அண்ட் ஒன் மோர் திங், ருத்துராஜ் கைக்வாட். அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? கோடி கோடி ரன் அடிக்கிறார், ஐபிஎல் அடிக்கிறார், டொமஸ்டிக்ல அடிக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? சோ இதுதான் என்னோட நம்பர் 1 அண்ட் நம்பர் 2க்கு பிளேயர்ஸ், கண்டெண்டர்ஸ். ஆக்சுவலி கண்டெண்டர்ஸ் ஃபார் 1 and 2 பிளேயர்ஸ். உனக்கு ஏதாவது தோணுதா குணை, அபார்ட் ஃப்ரம் திஸ் பிளேயர்ஸ் யாராச்சும் வர சான்ஸ் இருக்கா? சொல்லி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக அந்த ஏஷியா கப் பற்றி. ஸோ ஏஷியா கப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் வரப்போகுது. ஸோ டோட்டலி டோட்டலி ஹாப்பி டு நோ பட். ஸோ என்னோட ப்ராபபிளும் மோரோப்ளஸ் வந்து சேம் தான், சிமிலர் தான். நீ சொன்ன அதே மோரோப்ளஸ் சிமிலர் தான். பிகாஸ் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ வுட் கோ வித் சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா தான் மோஸ்ட்லி இந்த சீரீஸுக்கு வந்து மோஸ்ட்லி ப்ராபபிளி ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட ப்ராப்ளம். பாக்கி இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க, சஞ்சு சாம்சன் இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாடுக்கும் சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குலாம் நினைக்கிறேன், எடுக்கலக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். நீ என்னோட ஓப்பனர்ஸ் யார் மர்சி? எனக்கு வந்து நீங்க வந்து அபிஷேக் சர்மா
கண்டிப்பா செட்டில் ஆயிடுவாரு, எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது. இப்ப எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஒருவேளை ஸ்குவாடுக்குள்ள வரணும்னா அபிஷேக் சர்மா பிளேஸ்ல தான் வருவாரு. 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஓப்பனிங்ல இறக்கி விட்டு பிக்சிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோன்றது. ஏன் சொல்லு சொன்னா அப்படி நீ லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் பார்க்கணும், குவாலிட்டி ஆஃப் த பிளேயரை பாரு. இதே ஆஸ்திரேலியா பாக்குறது இல்லையா ராஜா? தெரியும், வேர்ல்ட்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் பேர், கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி பிளேயரோட குவாலிட்டியை பார்க்கலாமே, ஏன் லெஃப்ட் ரைட் அப்படி பார்க்கணும்னு நான் கேக்குறேன். என்னோட இது அது கிடையாது. ஆனா இதுல என்னன்னா மேக்ஸிமம் இப்ப எல்லா டீம்ஸ்மே இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏதோ பவுலர்ஸோட மைண்ட் செட் வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணும், சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான் போவாங்களே தவிர நிச்சயமாக 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸையுமே அவங்க ஓப்பனிங் இறக்கி விட மாட்டாங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அதுதான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கம்பீர் அவர்கள் திடீர்னு மாத்திரம் நமக்கு தெரியாது. நடந்தா நமக்கு சந்தோஷம் தான். 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸ், நல்லா ஆடட்டும் தான் நானும் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேட்டேன்னா நிச்சயமா சுப்மன் கில் ஆட சான்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா கேப்டன்சி மெட்டீரியல் அவருடைய நேம் சரிப்பட்டு இருக்கனால கண்டிப்பா அவர் வருவதற்கான சான்ஸ் இருக்குதா. ஆனா சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து அவ்வளவு மோசமா T20 பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்போ அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் அதுல எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு போயிருவாங்களா, திடீர்னு சுப்மன் கில்லுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன வேணா நடக்கலாம். ஆனா வந்து அபிஷேக் சர்மா வந்து எனக்கு தெரிஞ்ச பேச சீல் பண்ணிட்டாருன்னு கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா ஆடுவாரு. சஞ்சு சாம்சன் ஆர் சுப்மன் கில் will may take the placeங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க கண்டிப்பா. மர்ஃபி, பிஃபோர் கோயிங் டு த மிடில் ஆர்டர், ஓகே, எனக்கு இன்னொரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கா ஒரு क्वेश्चन கேக்குறேன். வைபவ் சூரியவன்சி 14 இயர் ஓல்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கூட அடிச்சாரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கம்பீர் வேற, என்ன வேணா நடக்கலாம்ல, அவர் வர சான்ஸ் இருக்கு, அச்சீவ் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ், ஜஸ்ட் ஒன் கேம் அந்த மாதிரி. இந்தியா அண்டர் 19 ஆல்ரெடி வைபவ் சூரியவன்சி ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ வைபவ் சூரியவன்சியை பைபாஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காங்க. சோ அவங்களை பைபாஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து மெயின் ஏசியா கப்புக்கு இறக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி நீ சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி ஒரு இது எடுக்கலாம். பட் 2026 வேர்ல்ட் கப் இவ்வளவு ஃபாஸ்டா வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படி டெசிஷன் அவங்க உடனே எடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் சொன்னேன். பிகாஸ் ஏசியா கப்போட முடியாது, தே வில் கோ ஃபார் எனி சார்ட் ஆஃப் சேஞ்சஸ், கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி இது பண்ணி பார்க்கலாம். பட் வேர்ல்ட் கப் அரௌண்ட் காரணங்களை வச்சுக்கிட்டு அது இந்தியால அவ்வளவு அட்வான்டேஜஸான சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு இந்தியா நிச்சயமா இப்படி ஒரு கேமை பிளே பண்ணி பார்க்கணும்னு யோசிக்க மாட்டாங்கிறது எனக்கு தோணுது. தே வில் கோ ஃபார் வெரி சேஃப் பெட் தான் எனக்கு தோணுது. சொன்னா மேபி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 minute சாரி. அதான் நிரஞ்சன் சொன்ன மாதிரி தான். இப்போ இருக்கிறவங்களுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கே நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் அவங்கள எடுப்பாங்கன்னு தவிர இதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஒரு இது பண்ணுவாங்களான்னு தெரியல, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். ஸோ என்னோட ஒப்பீனியனும் சேம் தான், சிமிலர் தான் ஆக்சுவலி. அப்ப ஆயுஷ் மாத்திரை கடல்ல ஆயுஷ் மாத்திரை ரெட்டி பாக்குறதுக்கு இல்ல. they have long way to go பா, long way to go. நிறைய அவங்கள வரலாம். நீ இப்ப அண்டர்னா தான் ஆடிட்டு இருக்காங்க, இனி அவங்களுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, வருவாங்க. பட் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது பத்தி ஓப்பனிங்கே பத்தி ஒரு 8 பிளேயர் கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு பத்தி, அதை பார்த்து பெருமையா இருக்கு. எப்படி இருந்த டீம் நம்ம முன்னாடி அந்த 90s 2000s டைம்ல எல்லாம் அந்த பிளேயர்ஸே இல்ல. ஆக்சுவலி சொல்ல போனா ஃபீல் பண்றதுல ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎல் வந்து அந்த எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட் பிசிசிஐ ஓட அதெல்லாம் வந்து we should give credits to BCCI as well. இந்தியன் கிரிக்கெட் டீம் எல்லாம் ஓப்பனிங்கே 8 பிளேயர் இருக்காங்க. நினைச்சு பாரு எந்த மாதிரி இருக்கு. கரெக்ட், ஆமா, வெரி குட். ஓகே, சோ அப்படியே மிடில் ஆர்டர் போயிருவோமா? மிடில் ஆர்டர் வந்து நம்பர் 3 and நம்பர் 4 மெயின் குரூஷியல் பார்ட். ஓகே, சோ ஒரு few நேம்ஸ் சொல்றேன். ஓகே, திலக் வர்மா, ஓகே, ஸ்கை கேப்டன், சாய் சுதர்ஷன், ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர் கம்பேக் சான்ஸ் இருக்கு. ஓகே, and then பட்டிதார், ஆர்சிபி வின்னிங் கேப்டன் பட்டிதார் ஒரு சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் தான் என்னோட பிளேயர்ஸ் மர்ஃபி ஃபார் நம்பர் 3 and 4. இது வந்து நம்பர் 3 and நம்பர் 4 வந்து கொஞ்சம் குரூஷியலான ஒரு பிளேஸ் சொன்னா. ஏன்னா குரூஷியல் இந்த சென்ஸ், ஏன்னா காம்படிட்டர்ஸ் அப்படிங்கறத விட இவங்களுடைய எபிலிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தி. நம்ம ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி ஒருத்தர் நெக்லெக்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தேர் டேலண்ட்ஸ் ஆர் எனிதிங். இவரோட கம்மிங்கிற மாதிரி கிடையாது. இந்த ரேஸ்க்கு அப்படியே டஃப் ஸ்பாட், செம டஃப் ஸ்பாட் ரேஸ் இந்த ரேஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. என்ன கேட்டீங்கன்னா ஹானஸ்டா இந்த இடத்துக்கு நம்பர் 4 இஸ் டெஃபினெட்லி சூரியகுமார் யாதவ். அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாங்கிறதா என்னுடைய கணிப்பு. நிச்சயமா அதை மாற்ற மாட்டாங்க. நம்பர் 3க்கு என்ன கேட்டீங்கன்னா 2 பேர் ரொம்ப டஃப் அதுக்கு மோதிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா 2 பேர் தான் அதுக்கு ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் டஃப் டார்கெட்ஸ். யாருன்னு கேட்டா ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர். நிச்சயமா ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் கெட் a சான்ஸ் தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மனுஷனுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்காம வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் த ரைட் திங் we are doing தான் நிச்சயமா நான் நினைப்பேன். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை எனக்கு தெரிஞ்சு அவருடைய பொட்டன்ஷியலுக்கு வந்து நிச்சயமாக அவரெல்லாம் வந்து ஒரு இதுக்காக யூஸ் பண்ணலாம். நிச்சயமா ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் a very good option if he comes at number 3 அப்படின்ட்டு. அப்படி ஒருவேளை இல்ல இவங்க அந்த இதை போறேன்னா
சாய் சுஷன் நான் பிக் பண்ண சொல்லுவேன் நிச்சயமா. ஒரு Okay. யங் கன்ஸ் பிளேசிங் சாய் சுஷன் ட்ரை பண்ணி பார்க்க நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைன் பிளேயர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்மனன்ட் பேஸ்டிக்கா ஒரு நம்பர் 3ஆவே ஒரு செட் அவுட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தோணுது. திலக் வர்மாவை நான் ஏன் இது பண்ணா ரீசென்ட் ஃபார்ம் வச்சு நான் சொல்றேன். திலக் வர்மா இஸ் நாட் பேட் பிளேயர், சூப்பர் பிளேயர். அவரு இப்ப இருக்கக்கூடிய ரீசென்ட் ஃபார்ம்ல அவர் 15ல எடுத்துக்கலாம், மேபி 15ல எடுத்துட்டு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு இது பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி கொண்டு போலாம். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இதை விட நான் ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் ஒன்று வைக்கலாம்னு இருக்கேன். ஏன் நீ வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ இந்தியா வந்து Exactly, நானும் அதை சொல்ல மாட்டேன். எக்ஸாக்ட்லி நானும் அதான் சொல்லுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஜிடில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் 3 தான் ஆட வச்சிருக்காங்க. நம்பர் 3 எல்லாம் ஆட வச்சாங்க. டெஸ்ட்ல இருக்கிற அந்த ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வாய்ப்பு அதிகம் தான். இந்தியா வில் கெட் அடிஷனல் ஸ்பின்னர். நீங்க மறக்காதீங்க, இந்தியாவுக்கு வந்து துபாய் அங்க கண்டிஷன்ஸ்ல ஸ்பின் ட்ராக் சுருக்கு விழும். செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒருத்தர் அப்படியே பேட்டிங்லயே உள்ள ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கட்டப்பாற பேட்டிங் நம்ம சைட்ல இருக்கிறனால நிச்சயமாக வாஷிங்டன் கேன் பி வெரி குட் ஆப்ஷன். 3 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவரு. தப்பு சொல்றேன், சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3. இன்னொன்னு என்ன தெரியுமா, கம்பீரின் செல்லப்பிள்ளை வாஷிங்டன். அதை நோட் பண்ணு, அதுதான் மீன். கம்பீருக்கு பெட்டு வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் பாக்ஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு கூட நம்பர் 3 சான்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைச்சிடும். சூப்பராவே அது கொஞ்சம் ஜெல் ஆகும் நினைக்கிறேன். பட் வாட் வி வில் நோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்குமே அதை பத்தி நம்பர் 3க்கு நம்ம சொன்னா இத்தனை பிளேஸ் வராங்க மெயின் கண்டென்ஷன்லயே. இப்படி இருந்தா எப்படி நம்ம டீம் எடுக்கிறது? ஒரே ஒரு ஸ்பாட் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஷோரஸ்டா இந்த பிளேல ஆட போறாரு அப்படின்னு தெரிஞ்சு நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் சீல்ட் ஃபிக்ஸ்டு. He is going to be the captain of this team. He is going to play at number 4. அது ஷோர் ஷாட் அவர் தான் ஆட போறோம். அது டவுட்ல எனக்கு. குணனோட சொல்லுப்பா 3 and 4 யார்? அதுவும் மொரல சேம்ல தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். நம்பர் 3 வந்து வாஷிங்டன் சுந்தர், ஏதோ வாஷிங்டன் சுந்தர் இல்லனா ஸ்ரேயஸ் ஐயர், ரெண்டு பேர்ல யாராவது வருவாங்க. ஸ்கை 4th நம்பர் 4 கண்டிப்பா. இந்த இதுதான் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடதுல. குண வாட் அபௌட் பட்டிதார்? ஆர்சிபி வின்னிங் கேப்டன் வேற நம்பர் 4ல ஆடி இருக்காரு. மேபி சூர்யா கையை 3 ப்ரோமோட் பண்ணி நம்பர் 4ல பட்டிதார். எனி பாசிபிலிட்டி? தெரியலடா, எனக்கு டவுட் தான் தோணுது. பட்டிதாருக்கு ஆப்ஷன் இருக்கு, பட் இவங்க இருக்கும்போது இவ்வளவு பேர் இருக்கும்போது அதுல ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ ப்ராபபிளி டவுட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியல, டவுட் தான். ஆரஞ்ச் கேப்ல லீடிங் வந்தவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னங்க இதுக்கெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க? பல வருஷமா அடிச்சு துவம்சம். ஏன்னா நான் வந்து ரஜத் பட்டிதார் வந்து இதெல்லாம் கிடையாது, ஹீஸ் வெரி குட் பிளேயர், டவுட் இல்ல. ஆனா நம்ம சான்ஸ் கொடுக்கவே எக்கச்சக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க அடிச்சு துவம்சம் பண்ணி அவங்களுக்கே கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் இது பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிங்கிறப்போ இன்னும் ரஜத் பட்டிதார்லாம் இன்னும் அந்த ஒரு புஷ்டிக்கு எல்லாம் வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர்லாம் பிரேக் பண்ணிட்டு உள்ள வரலாம், டவுட்டே இல்ல. அப்படி சொல்றேன். So number 3 and number 4 முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் மிடில் ஆர்டர்ஸ். ஓகே, தட் இஸ் number 5 and 6. அவங்க அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் நான் சொல்றேன். ஓகே, சோ ரிங்கு சிங், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், நிதிஷ் குமார் ரெட்டி, ஜிதேஷ் சர்மா, கேஎல் ராகுல். 5 and 6 பிளஸ் விக்கெட் கீப்பர்ஸ். இவங்க எல்லாம் பாசிபிள் பிளேயர்ஸா இருப்பாங்க நம்பர் 5 and 6க்கு. இதுல வந்து பார்த்தா இதுவும் பார்த்தா ஒரு ட்ரிக்கான பிளேஸ் தான். இதுலயும் ஒரு ஸ்பாட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ஹர்திக் பாண்டியா தலைவன் நின்றுவாரு. Nobody can replace that person. ஹர்திக் பாண்டியால நீ வந்து டீம்ல எடுக்கலன்னா பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல இந்தியன் டீம்ல. அப்படி ஒரு தரமான செய்யற ஒரு ஆல்ரவுண்டர். சோ ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டா இஸ் கோயிங் டு பீ இன் திஸ் டீம், ஹி இஸ் கோயிங் டு பீ தி ஸ்குவாட். என்ன கேட்டினா இந்த நம்பர் 5 அப்படிங்கிற பொசிஷனுக்கு என்ன கேட்டினா, if you guys ask me to be surprised கேஎல் ராகுல் ஆட வைப்பேன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் ரொம்ப நாள் T20 ஆடுறதில்ல ஆக்சுவலி இந்தியாவுக்கு, அது கரெக்ட். ஆனா இந்தியா நீட்ஸ் தட் சார்ட் ஆஃப் பிளேயர். ஏன் நான் சொல்றேன்னா கேஎல் ராகுல் இஸ் a பிளேயர் எந்த பொசிஷன்ல வேணும் அடாப்ட் பண்ண வைக்கலாம். இந்த சீரீஸ்ல டுவர்ட்ஸ் வேர்ல்ட் கப் எல்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் will be an extraordinary addition to this team. கண்டிப்பா அவர் வந்து ஒரு சென்சேஷனல் அடிஷன் நிச்சயமா இருப்பாரு. எந்த இதுல வேணாலும் அவரை வந்து கொண்டு போய் ஃபிட் இன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல வரல உனக்கு 6 நம்பர் 5 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் அடிஷன் கொடுக்கணும்னா திடீர்னு கேஎல் ராகுல் ஓப்பனிங் ப்ரோமோட் பண்ணலாம். என்ன வேணா நீ அவரை வச்சு பண்ண முடியும். ஒரு பக்காவான அடிஷன் டு தி டீம்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியாக்கு தான் நான் போவேன். Maybe you guys may differ, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நம்பர் 5 கேஎல் ராகுல், நம்பர் 6 பாண்டியா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. Yeah, I'll go like that. கேஎல் ராகுல் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுத்துர்க்கா, கரெக்ட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் and the role adaptability. Perfect, correct. And then Goon, நீங்க சொல்லுங்கப்பா. 5 and 6 மர்ஃபி தானா? எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்ல யங் கன்ஸா போறியா? எப்படி போற? ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இருப்பேன். கண்டிப்பா இது ப்ராபபிலி என்னோட சேஞ்ச் இன்னொரு இதுல வேணா ரிங்கு சிங் வேணா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரிங்கு சிங் வேணா வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்சுக்கு வேணா சொல்லணும். இல்லன்னா ரிங்கு சிங் ஆக்சுவலா ரிங்கு சிங் எடுக்காம போனதுக்கான ரீசன் ஃபார்ம் தான். தலைவனுக்கு கொஞ்சம் ரொம்ப அடி வாங்குது, ரொம்ப அடி வாங்கிட்டாரு. அந்த டச்லயே அவர் இல்ல, அதான் பிரச்சனை. அவருக்கு அந்த பழைய டச் இல்ல இப்போ. அதுக்காக அவர் வர முடியாது அப்படி கிடையாது, கன்ஃபார்ம் வர முடியும். ஆனா
இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பன் இப்ப நீ வந்து கேஎல் ராகுல் ஆட வைக்கணும் வச்சுக்க, நீ யார் விக்கெட் சஞ்சு சாம்சன் ஆடி வச்சே ஆகும் டீமுக்குள்ள. குவைட் ட்ரிக்கி கொஸ்டின் ஆயிரும்ல. இப்ப சுப்பன் கில் ஆட வைக்க போய் கேஎல் ராகுல் கன்ஃபார்மிங் கொண்டு வரணும். பண்ட் இல்லாம இருக்கிறது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. பெரிய ப்ராப்ளம் பண்ட் இல்ல. அதுக்கு சொல்றேன் என்னன்னா பந்த் இருந்தா கூட ஓப்பனிங் கூட சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்பர் 3 கூட வேர்ல்ட் கப்புக்கு ஆடினார் பத்தியா பந்த் அந்த மாதிரி நம்பர் 3ல கூட பந்த் ப்ரோமோட் பண்ணிட்டு அந்த ஸ்லாட் ஃப்ரீ ஆகுது. நம்பர் 3 ஸ்லாட் ஃப்ரீ ஆகுது. விக்கெட் கீப்பிங்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம். நம்பர் 3க்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்ச மாதிரியா இருக்கும். சோ அந்த பந்த் வந்து ஆக்சுவலி பெரிய வாய்ட் கண்டிப்பா. மேபி பந்த் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஜுரில இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு செட்டில் பிளேயிங் 11 வர சான்ஸ் இருக்கு. எனக்கு நம்பர் 5ல வந்து வேர்ல்ட் கப் பிடிச்சிரும். அதான் பிரச்சனை. வேர்ல்ட் கப் பிடிச்சிரும். வரக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும். ஓகே சோ 5 and 6 முடிஞ்சதா. நெக்ஸ்ட் லோவர் டவுன் லைக் ஆல் ரவுண்டர்ஸ் ஸ்பாட். ஓகே நம்பர் 7 and 8. நம்பர் 7ல ஒருத்தர் இருந்தாரு ஃபிக்ஸ்டா ஒரு 10 வருஷமா, ரவீந்திர சிங் ஜடேஜா மாதிரி. சோ அந்த பார்ட் அந்த பிளேஸ் ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் ரீப்ளேஸ்மென்ட் டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட் அவர் வந்துருவார் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஓகே கமிங் டு நம்பர் 8க்கு ஓகே நான் ஆப்ஷன் சொல்றேன். ஓகே ஆல் ரவுண்டர்ஸ் ஹூ கேன் பவுல் அண்ட் பேட். அந்த மாதிரி இந்தியா யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ப்ராப்பர் ஒரு பவுலர்ஸ் போக மாட்டேங்கிறாங்க. சரியா ஒரு நேம்ஸ் படிக்கிறேன். ஓகே வாஷிங்டன் சுந்தர் சொன்ன நம்பர் 3ல சொன்னா அப்படி நம்பர் 3ல ஆலினா. சோ நம்பர் 8க்கு வாஷிங்டன் சுந்தர். குணால் பாண்டியா he played a crucial part in the RCB's winning. குணால் பாண்டியா. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், IPL சென்சேஷன் விப்ராஜ் நிகம், அசுதோஷ் சர்மா. ஓகே அவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் இது நடக்க போறது இல்ல மோஸ்ட்லி. மும்பை இந்தியன்ஸ்ல லோ டவுன்ல நம்பர் 7 ஒரு அடிச்சாரு நமன்தீர். சோ அவர் சான்ஸ் இருக்கு அவங்க. சோ இவங்க எல்லாம் தான் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் 7 and 8ல. ஸ்டார்டிங் நீ சொல்லுப்பா. இன்னொரு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா இருப்பாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவர் நம்பர் 3 ஆடலன்னா கண்டிப்பா இந்த பொசிஷன் கண்டிப்பா வாய்ப்பு அதிகம் தான். அந்த பொசிஷன் இந்த பொசிஷன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வேணா பார்க்கும்போது குர்னால் பாண்டியா ரீசன்ட் அந்த RCBல போட்டா அது ப்ராப்பர் இதுல அவங்க பேட்டிங் ஆடி இருக்காரு. ஸோ பவுலிங்லயும் நல்லா இது பண்ணிருக்காரு. ஸோ பப்ளிக் குர்னால் பாண்டியா அந்த பொசிஷனுக்கு வேணா போகலாம். ஆல்ரெடி தான் அக்ஷர் பட்டேல் இருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். குணால் பாண்டியா சேம் டைப் ஆஃப் ஸ்பின்னர் தானே, கண்ட்ரோல் பண்ற ஸ்பின்னர் தானே, இது சேம் வெரைட்டி. அதான் ஒருவேளை அந்த பெஞ்ச்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா அந்த குணால் பாண்டியா எடுத்துட்டு வரலாம்ல. அது ஒரு ஆப்ஷன் வரும். ஓ நீ பிளேயிங் 15ல வச்சிருப்பீங்க. அதான் பிளேயிங் 15ல வச்சிருக்கேன் ஆக்சுவலி. அதான் ஓகே 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 மர்ஃபி. அதாவது நீங்க டிக்வேஸ் சத்தியை மறந்துட்டீங்க. ஏன் சைன் போடுறவர் உங்களுக்கு வேணாமா? நவந்தீருக்குலாம் சான்ஸ் பண்ணி டிக்வேஸ் சத்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு சைன் போடுறாரு எங்க தலைவன். ஃபர்ஸ்ட் இயர்லயே சைனா போட்டு வாங்கின காசுக்கு மேல ஃபைன் கட்டிட்டு வந்திருப்பாரு தலைவன். அந்த மாதிரி தலைவன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சைன் போட்டே ஃபைன் போட்டவன் என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேயர் இது. இதுல என்னன்னா அக்ஷர் பட்டேல் ஷுவர் ஆடுவார்ப்பா, டவுட்டே கிடையாது. அக்ஷர் பட்டேல் இஸ் வெரி ஒரு செம இம்ப்ரூவ்ட் பிளேயர் வரலாம். அக்ஷர் பட்டேல்லாம் ஓவர் திஸ் இயர்ஸ் சீரியஸா மனுஷன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல. உண்மையாவே அன்னைக்கு 2024 ஃபைனல்ஸ் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அன்சன் பர்ஃபார்மன்ஸ் பொழந்துட்டாரு கிட்டத்தட்ட அந்த கேம. கிட்டத்தட்ட இன்னொரு அக்ஷர் பட்டேல் அந்த டைம் அவுட் ஆகாம வேற மாதிரி போயிருக்கு ஸ்கோரு. சவுத் ஆப்பிரிக்கால கனவுல கூட ட்ரீம்ல சேஸ் பண்ணிருக்கக்கூடிய மாதிரி ஸ்கோர்ல போய் நிறுத்திருப்பாரு ஸ்கோர் கார்டை. உண்மையாவே அவர் தான் புஷ் பண்ணாரு அந்த மொமெண்டம். மறக்க முடியாது. அக்ஷர் பட்டேல் ஸ்பீட் ஆஃப் ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ். அதனால அதுல டவுட்டே கிடையாது. இன்னொரு இதுல ஸ்பாட்ல நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வந்து ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு போக மாட்டாங்க. ஐ வில் கோ ஃபார் அ ஃபுல் ஃபேஸ்ட் ஒரு ஸ்பின்னர். ஒண்ணு குல்தீப் ஆர் வருண் சக்கரவர்த்தி தான். ஏன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும்பா. நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரவுண்ட் ஸ்பின்னர்ஸா வச்சுட்டுலாம் போக முடியாது. நீ வேணா நீ சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் வந்து குர்னால் பாண்டியா வந்து இன் பிளேஸ் ஆஃப் அக்ஷர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பேன் தவிர நிச்சயமா அவர் வந்து மெயின் ஸ்குவாட்ல வந்து அக்ஷர் பட்டேல் குர்னால் பாண்டியா ஆட போடுறாங்க. வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்ல. 2 பேரும் ஆட போறாங்க. அதுவும் வாஷிங்டன் சுந்தரம் ஒருவேளை 3 ஆடி இப்படிலாம் போக சான்ஸே இல்லை. எல்லாமே பார்ட்டி ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. இப்போ இட் வில் பி அ டேஞ்சர் திங். நம்ம இந்தியாவுக்கு T20 இதெல்லாம் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஹஸ் பீன் ஃபினாமினல். வருண் ஆர் குல்தீப் இவங்க 2 பேர்ல யாராவது தெளிவாடுவாங்க இந்த டீம்ல. அது வந்து பேஸ்ட் ஆன் த ட்ராக், பேஸ்ட் ஆன் இது துபாய் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபில வருண் பிளேட் வெரி பிவோட்டல் ரோல். அப்படிங்கிறப்போ நிச்சயமா வருண் சக்கரவர்த்தி will deserve his place back in Asia Cup 2 பேஸ்ட் ஆன் துபாய் கண்டிஷன்ஸ். அப்படிங்கிறப்போ நிச்சயமா மனுஷன் ஆடுவார். அந்த வருண் சக்கரவர்த்தி நிச்சயமா ஆடுவார் எனக்கு தோணுது. இவங்க டு த சர்ப்ரைஸ் 2 மெயின் ஸ்பின்னர்ஸோட கூட போய் ஆடலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் கம்பீர்லாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஃபிளெக்ஸ் பண்ணிடலாம். புரியுதா? மேபி அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து காட் டேஞ்சர் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ட்ராக்கு தகுந்த மாதிரி இவங்க மாத்தலாம். இவங்க இந்த ஸ்குவாட்ல ஒரு சின்ன ஆல்டரேஷன்ஸ் கொண்டு வரலாம் தான் எனக்கு தோணுது. மேபி நம்பர் 3 அக்ஷர் பட்டேல புஷ் பண்ணிட்டு இவங்க கொண்டு வரலாம்.
கரெக்ட். மர்ஃபி அக்ஷர் பட்டேல் போட்டுடலாம். ஆக்சுவலி இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் மர்ஃபி. நீ சொன்ன அக்ஷர் பட்டேல் சொன்ன ஆமா. எப்பப்போ இந்தியாவுக்கு விக்கெட் விழுதோ, டூ குயிக் விக்கெட்ஸ் விழுதோ, அக்ஷர் பட்டேல் தான் ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. நம்பர் 4 ப்ரோமோட் இன்னொன்னு அக்ஷர் இஸ் a good spin hitter. செம ஸ்பின் ஹிட்டர் அக்ஷர் பட்டேல். எக்ஸாக்ட்லி. மறக்க கூடாது. ஆமா. இப்போ நீ சொன்ன நம்பர் 3 அக்ஷர் ப்ரோமோட் பண்ணா வாஷிங்டன் சுந்தர் கூட ஆடிட்டு போயிடலாம். ஆக்சுவலி வாஷிங்டன் எப்படி வருண் ஆர் குல்தீப் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு போயிடலாம். நீ சொன்ன மாதிரி கரெக்ட். ஆக்சுவலி ஓப்பனா சொல்லுச்சுக்கோ, இந்தியா வந்து இருக்கக்கூடிய பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இதுக்கெல்லாம் இந்தியா ஏ இந்தியா பின்னு சொல்லி 2 டீமே ஏசியா கப்ல ஆடலாம். அவ்வளவு டீம் ஸ்ட்ரென்த் இருக்கு நம்ம கிட்ட. 2 டீம் வச்சு ஆடலாம் வேர்ல்டு கப்புக்கு. நான் சும்மா அப்படியே படிக்கிறேன் பார்த்து ஒரு ஸ்பாட் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க பாரு. ஓபனிங்ல 8 ஸ்லாட், நம்பர் 3ல ஒரு 10 ஸ்லாட், செம்ம காம்படிஷன். செம்ம காம்படிஷன் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி வேணும் இந்த ஸ்குவாட் நீ வந்து ரீச்சபிள் பண்ணலாம். இது வந்து நம்ம சொல்ற இப்போ ஒரு ஸ்குவாட் நமக்கு என்ன தோணுதோ நம்மளுடைய சிற்றறிவுக்கு வச்சு நம்ம இந்த ஸ்குவாடை மென்ஷன் பண்றமே தவிர அதை தாண்டி எத்தனை பிளக்சுவேஷன்ஸ் வேணும் இதுல கொண்டு வரலாம். நீங்க அது எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்குவாட் தான் இந்தியா ஸ்குவாட். அதனால சொல்ற நிச்சயமா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் will definitely get their place in this squad. அக்ஷர் பட்டேல் தலைவா நீ எழுதி வச்சுக்க, நீ ஸ்குவாட்ல இருக்க, கண்டிப்பா ஆடுவார், டவுட்டே வேணாம். சோ 7 and 8 டன். ஓகேவா? வேற ஏதாவது பிளேயர்ஸ் இருக்காங்க உங்க இதுல லைக் மர்ஃபி சொன்ன திகேஷ் சாத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொண்டு வரக்கு சோ சான்ஸ் இல்ல? ஓகே, பெர்ஃபெக்ட். சோ நெக்ஸ்ட் கமிங் டு தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 9, 10, 11. ஓகே, அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சோ நேம்ஸ் படிக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், நிதிஷ் ராணா, முகமது சிராஜ், முகமது சமி, மயங்க் யாதவ். சோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ் 9, 10, 11ல. இதுதான் என்னோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே, என்ன கேட்டீங்கன்னா நான் அதுல ஃபில் பண்ண போற 3 பிளேயர்ஸ் யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பும்ரா, சிராஜ் அண்ட் ஷமி. சிராஜ் வந்து ரொம்ப நாள் T20 ஆட வைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா கூட சிராஜ் எல்லாம் வந்து சூப்பர் பிளேயர் பா. அவரை வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்றோம். நம்ம வந்து சிராஜ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெரியாம மனுஷன் லீத்தல் வெப்பனு உண்மையாவே அவர் வந்து நல்லா பண்ணக்கூடிய, அதுவும் ஸ்ரீலங்கா இருக்கு ஏசியா கப்ல. நம்ம பிக்சர்ஸ் கிடையாது அவங்க, அது கரெக்ட் தான். பட் இந்த குரூப் ஸ்டேஜை தாண்டி இந்தியா போய் அந்த இதுல ஸ்ரீலங்கா எழுதி கொடுத்தீங்களே எந்த தலைவன் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக he is going to be very dangerous weapon. முகமது சிராஜ் எல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே வேண்டாம். 4 ஓவர் நறுக்குன்னு போடுவாரு. ஷமி டெட்லியஸ்ட் பவுலர், ஸ்டார்ட்ல கொண்டு போய் நிறுத்தலாம். இது என்ன பிரச்சனை, இப்ப ஷமி ஸ்டார்டிங்ல போட்டா சிராஜுக்கான ரோல் வராது. அப்படிங்கறதுனால சிராஜ் அங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் ஷமி நீ ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா பும்ரா ஷமி தான் நியூ பால் ஷேர் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் பண்ற மாதிரி ஷமி சிராஜ் ஓபனிங் பவுலர்ஸ் போட்டு எப்ப பும்ரா வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி கேம்ல அத டெத்ல யூஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருக்கேன், பும்ராவை 5th ஓவர் போடுவாங்க, 4th ஓவர் போடுவாரு, இல்ல 6th ஓவர் கொண்டு வருவாங்க. அதுக்கு மிடில் ஓவர் டெத்ல 2 அந்த மாதிரி பண்ணிடுவாங்களா? அப்படி பண்ணலாம், வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி பண்ணலாமே. தட்ஸ் a very good option. ஏன்னா சிராஜ் இஸ் a very good bowler on new ball. ஷமி சொல்ல வேணாம், டெட்லியஸ்ட் bowler. 2 பேருமே போட்டுமே எதுக்கு பும்ரா வந்து அங்க ஃபில் இன் பண்றதுக்கு அவசியமே தேவையில்லை. பும்ரா வச்சுக்கலாம் கடைசியில அழகா. நீ சிராஜ் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல. அவருக்கு நீ அவரோட கோட்டாவை ஃபர்ஸ்ட்ல முடிச்சிடலாம்ல. எனக்கு தெரிஞ்சு he will be deadliest bowler in the first அப்படிங்கிறப்போ we can keep that option. சோ நான் சொல்றேன் பாத்தியா, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு எப்படி வேணாலும் இந்த டீம் நீ ரிவர்ஸ் பண்ணலாம். இப்ப பாரு, இப்ப சிராஜ் அலி, ஹர்ஷதீப் சிங் போடுவார்ல, சும்மா சருக்கு போடுவார்ல, ஸ்விங் பண்ணுவார்ல, டெத்லயும் நல்லா போடுவார்ல. ஹர்ஷதீப் சிங் சும்மா கிடையாதுல்ல. வேர்ல்டு கப்ல நீ பாத்தீங்க ஒரு ஓவர் போட்டாரு, கிட்டத்தட்ட கேம் சேஞ்சிங் ஓவர். 19th ஓவர் கேம் சேஞ்சிங் ஓவர். அதான் சொல்றேன், நம்ம யாரையுமே நம்ம ஈஸியா வந்து ஃபிளெக்ஸ் பண்ணவே முடியாது இந்த டீம்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு கடாமுடா சண்டை தான் உண்மையாவே சொல்லணும்னா. ரொம்ப டஃப். அதாவது நம்ம சில பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் செலக்டர்ஸ்க்கு வந்து இதுன்னு சொல்லிட்டு பயாஸ்டா இருக்காங்க, இதா இருக்காங்க. அவங்களோட ஜாப் இஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா பூல் ஆஃப் டேலண்ட்ஸ் இத்தனை பேத்துல நீ ஒருத்தங்களை செலக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த ஸ்பாட்டுக்கு. நமக்கே இப்படி மண்டை குடையுது. எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாரு. சும்மா அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா இவ்வளவு மண்டை. ஏன்னா தேர் ஆல் டேலண்டட் பிளேயர்ஸ். நீ யாரையுமே அவ்வளவு ஈஸியா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணவே முடியாது இங்கிருந்து. கரெக்டா? இப்ப நம்ம அக்ஷர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்ஷர் பட்டேல் வாங்கிட்டு நம்பர் 3 சேர் சான்ஸே கிடைக்காது. அப்ப என்ன நினைப்போம், சேர் இருக்கு வேற எந்த ஸ்பாட் இறக்கி விட சேர சொல்லு பாக்கலாம். முடிச்சு சூரியகோளை தூக்கு முடி வெட்டி விட்டு இப்போ கில்ல ஆட வைக்க சஞ்சு சர்தர் தோணும். இட்ஸ் அன்ஃபேர் தான். சஞ்சு என்ன மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாரு நமக்கு தோணும். கரெக்டா? இப்போ அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆனா ஏன் எஸ்எஸ்பி பெர்ஃபார்ம் பண்ணலையேன்னு தோணும். செமையா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறதா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல, இவங்க அவங்களோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிறது பிரச்சனை கிடையாது. இங்க டேலண்ட் ஹெவியா இருக்கு, ஸ்பாட் கம்மியா இருக்கு. அதான் பாயிண்ட். ஓகே. சோ அப்புறம் மர்ஃபி இவர மறந்துட்ட பிரசித் கிருஷ்ணா
பர்பிள் கேப் நான் வின்னர் சொல்லணும்னு இருந்தேன். ஐபிஎல்ல அவருக்கே பிளே ம் ஸ்குவாட்ல இல்லைங்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது கொடூரமான நிலைமைதான், அதான். கொடூரமான நிலைமை. பர்பிள் கேப் வின்னர் மர்ஃபி ஐபிஎல்ல 25 விக்கெட்ஸ்ல எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல மர்ஃபி ஒரு சீசன்ல. உண்மை அதான். உண்மை உண்மை. அவருக்கே இடம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். என்ன கொடுமை இது. ஐயா தோர ஐயா தோர நீ சூழ்நிலை கைதி ஐயா தோர அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே பிளேஸ் கிடைக்காதவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா தே ஆர் நாட் பீன் பிளேஸ் இன் டீம் பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த டீம்ல இப்போதைக்கு அங்க ஸ்குவாட்ல இல்லை. இந்த காம்பினேஷன் தகுந்த மாதிரி இப்ப போக முடியும். இப்ப இது என்ன பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பிளேயிங் 11 will be based entirely on each person's combination. It is not based on their single person's talent or how much runs they have scored or how much they have played. அது இல்ல இது பிரச்சனை. இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த மேட்ச், பிளேயிங் இந்த எப்படி வென்யூக்கு, இருக்கும், டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கும், அதுக்கு இவங்க செட் ஆகுமா? இந்த pitch வென்யூக்கு, condition அந்த ஒண்ணு இருக்கு. பர்டிகுலர் வென்யூக்கு, பர்டிகுலர் ஆப்பனண்ட்டுக்கு நம்ம டீம் காம்பினேஷன் செட் ஆக போதாங்கிறத பொறுத்து தான் டீம் 11 வரப்போதே தவிர நிச்சயமா அந்த பர்சனல் டேலண்ட் இதுங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். இன்னைக்கு டேக்கு இன்னைக்கு ஆட போற மேட்ச்க்கு இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த பிச்சுக்கு இது காம்பினேஷன், அதான் இந்தியாவோட பூல், அதான் வந்து இதா இருக்க போகுது. குன் நீங்க சொல்லுங்கப்பா உங்களோட 9-10-11. நான் சொல்றது அதே தான். மோஸ்ட்லி நான் சொல்லணும்னு இருந்தேன், பிரசித் கிருஷ்ணா சொல்லணும்னு இருந்தேன். பிரசித் கிருஷ்ணா, பும்ராவும் சிராஜ் தான் 3 பேர் தான் நான் என்னோட இதுல இருந்துச்சு. ஸோ இவங்க 3 பேர் தமிழ் தான். வேண்டாம் உனக்கு, ம் தமிழ் தமிழ் வேண்டாம். கிட்ட இல்லையே கம்மி போச்சு. வந்து இப்போதைக்கு பெருசா ஆடினது இல்லையே, அதனால யோசிக்கிறேன். 4 ஓவர் போறது என்னப்பா ஃபிட்னஸ், என்னப்பா எனக்கு புரியலப்பா, என்னையா இது, என்ன எல்லாரும் ஓவர் எப்படி ஃபிட்னஸ் யோ சமீனா சூப்பர் பவுலர் யாரு, சூப்பர் பிளேயர் தான், திடீர்னு அதுல ஒரு எந்த டவுட்டும் கிடையாது. நான் அது எதுவும் சொல்லல. யா கரெக்ட் தான். அது பட் ஆனா சொல்ற ஐபிஎல் பாயிண்ட் பாத்தீங்களா, தான். SRH பாத்தீங்களா, நம்பி எடுத்தாங்க, ஒயிட் கோஸ்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா, பெருசா டெலிவரும் பண்ணல. ஆமா புவனேஸ்வர் குமார் விட்டீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மூவி சொல்லுப்பா ஈசாலா, என்னப்பா சொல்லு, நீ பெங்களூர் ஃபேன் ஆச்சு, சொல்லுப்பா புவனேஸ்வர். இருப்பா பேச விடுப்பா. 2022ல இருந்து அவரை சைலண்ட் பண்ணிட்டாங்க மர்ஃபி. புவனேஸ்வர் குமார் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் நான் சொல்லுவேன், பும்ராக்கு அப்புறம் சமிக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்னா புவனேஸ்வர் குமார் தான். இப்போ நான் சொல்லுவேன் சர்க்கு இறக்குவாரு, நல்ல பவுலர். ஆனா பட் ஸ்பீடு கம்மியாச்சு. அந்த ஸ்டார்டிங்ல இருந்ததுல 135 to 40 கன்சிஸ்டன்டா போடுவார் கரெக்டா. இப்போ வந்து 125 130 தான் வருது மர்ஃபி குணு. சோ பால் ஈவன் தோ ஸ்விங் ஆனாலும் கூட பேட்ஸ்மேன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிறாங்க. ஐபிஎல் டெட்லியா இருக்காரு இவரு, ஒரு ரிடம்ஷன் கிடைச்சதுல அவருக்கு ஐபிஎல்ல. இப்ப இத்தனை நாள் இருந்திருக்காரு, நிச்சயமா அந்த ஒரு திரும்ப ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ. ஏன்னா வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி பாரு, ஆர்சிபி ஜெட்ல மிக முக்கியமான ரீசன் புவனேஸ்வர் குமாரோட பவுலிங், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆர்சிபியோட பெரிய பெஸ்ட் பிக்ல வந்துருவாரு புவனேஸ்வர் குமார்லாம். பவர் பிளேல பிரிஸ்டர் ஓபனா சொல்லணும்னா. ஆமா என்னதான் பண்ணாலும் மர்ஃபி, பட் ஆனா அவர் சைலண்ட் பண்ணாங்க மர்ஃபி. கன்சிடரே பண்றது இல்ல. 2022 அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இருந்து நாட் ஈவன் சிங்கிள் கேம் கூட அவர் கன்சிடரே பண்ணல மர்ஃபி. ஐ திங்க் புவனேஸ்வர் குமாருக்கு மயங்க் யாதவே பாரு நல்லா பண்ணாரு அந்த பையன். மயங்க் சின்ன பையன், ஒரு 3 ஆட வச்சோம், ஐபிஎல் சூப்பரா பெர்ஃபார்ம் ஆடுச்சு, நல்லா பவுலிங் போட்டாரு, இன்ஜுரி வந்துருச்சு, காலி ஆயிட்டாரு. மயங்க் யாதவ் வந்து மயங்க் யாதவ் வந்து நான் பிசிசிஐ மேல குறை சொல்றத விட அவருக்கு இன்ஜுரி, ஹி இஸ் வெரி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். அவருக்கு இன்னும் ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் க்ரோ பண்ணி அவருடைய அந்த ஆக்சன் மாத்துறது அந்த மாதிரி பண்ணி தான் அவர் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அவர் 2 மேட்ச் ஆனா இதாயிராரு, அவர் ஸ்பீட் படுத்துறாரு. We can't blame BCCI for that. எப்படி நம்ம ஒரு அந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோன் அதிகமா இருக்க பிளேயர் வந்து நம்ம அதை கரெக்டா அது மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. We cannot change the squad in between like this. No, நம்ம ஒரு பெரிய ஃபாஸ்ட் பவுலர் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட முடியாது. அதனாலதான் பாக்குறாங்க. இட் இஸ் நாட் இதை நம்ம சொல்ல முடியாது. பாத்தியா, சும்மா பேசுறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-30 பிளேயரை அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி போகுது நிலைமை. இதுல இருந்து ஒரு பிளேயிங் 11 பிக் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்போ ஸ்குவாட் 15 சூஸ் பண்ணுங்க. 15 சூஸ் பண்ணிட்டு அதோட பிளேயிங் 11 நீங்க சொல்ல போறீங்க. செலக்டர்ஸ் ஆப் ஆல்ரெடி போட்டுட்டீங்க. இன்னும் நீங்க ஹெட்ங்கற மாதிரி உங்களை திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க அதை சைன் போடணும். 15 போட்டு ஒரு சைன், ஹெட் கோச் சைன், கேப்டன் சைன் போடுற அந்த 15 செலக்ட் பண்ணிட்டு அதோட உங்களை பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் கேம் யார் இருப்பா. மேபி இந்த ஃபர்ஸ்ட் கேம் கூட ஓமன் அந்த பிளே அவங்க தான், சோ பிரச்சனை இல்ல. பட் இந்தியா பாகிஸ்தான் I think we'll go like a playing 15 போயிடலாம். பிகாஸ் நமக்கு ஒவ்வொரு மேட்ச்க்குமே காம்பினேஷன் பார்க்க சான்ஸ் இருக்கு. இல்ல மர்ஃபி, ஏன்னா பிகாஸ் ஏன்னா யுஏல தான் நடக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் எல்லாம் துபாய் தான். சோ we know the conditionsல. சோ அதனால நான் சொல்ல வரேன். சோ ஓகே சும்மா ட்ரை பண்ணி தான் பாப்போமே ஒரு பிளேயிங் 11. ஓகே 20 நாமளே படிச்சது 20-25 பேஸ் கிட்ட வந்துட்டோம் கரெக்ட்டா. அதுல 15 அந்த 15ல பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? we can ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணுவோமே. என்ன பண்ணலாம்? ஓகே சரி ஃபர்ஸ்ட் கூன் ஸ்டார்ட் பண்றீங்களா? சரி ஸ்குவாட் சொல்லுங்க, அப்படியே பிளேயிங் 11 சொல்லிருங்க. ஓகே அப்படியே ஸ்குவாட் சொல்லும்போது 15 சொல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் 11 சொல்லிட்டு லாஸ்ட் 4 யாரு எக்ஸ் பேக்கப் யாரு ஃபர்ஸ்ட் 11 சொல்லிரு. ஓகே அதுல நெக்ஸ்ட் 4 பேக்கப் யாருன்னு சொல்லிரு. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, நான் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 சொல்லிடுறேன். சோ கண்டிப்பா ஸ்கை கேப்டன், ஒரு வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அண்ட் விக்கெட் கீப்பிங் வந்து சஞ்சு சாம்சன். அப்புறம் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இருப்பாரு. அபிஷேக் சர்மா, அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷி, பிரசித் கிருஷ்ணா அண்ட் பும்ரா. இது வந்து பிளேயிங் 11. அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் 4 பேர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இருப்பாரு. சாய் சுதர்ஷன், திலக் வர்மா, குர்னால் பாண்டியா, அப்புறம் சிராஜ். இவங்க 4 பேர் எக்ஸ்ட்ரா 4 இருக்கலாம். இப்போ எனக்கு இது ஒரு டவுட். பிளேயிங் 11 எனக்கு ஒரு டவுட். இப்போ சுமன் கில் எந்த பொசிஷன் ஆட வைக்க போற? கரெக்ட். சுமன் கில்னு சொல்லிட்டேன், சஞ்சு சாம்சன் சொல்லிட்டேன், அபிஷேக் சர்மா சொல்லிட்டேன். அதான் கேக்குறேன், எப்படி ஆட வைக்க போற? சரி சொல்லிட்டேன். சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். சுமன் கில்னு சொன்னா ஓகே, இவன் ஓப்பனிங் நினைச்சா பத்தி சஞ்சு சாம்சன் வந்தான். சஞ்சு வந்தது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சஞ்சு வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல. அதான் கேட்க வந்தேன் நானும். ஓப்பனிங் வந்து சுமன் கில், அபிஷேக் சர்மா 2 பேர் இருப்பாங்க. சரி, ஆர்டர்ல இவன் வந்து சஞ்சு சாம்சனும் வேணா, சூரியகுமார் யாதவ் வேணா எடுக்கலாம் வாய்ப்பு. ஓகே, அப்ப ஐயர் வந்து டவுட் தான் நினைக்கிறேன். ஐயர் அந்த ஐயர் மர்டர் பண்ணிட்டாங்க. விடு, ஐயர் மர்டர் ஆகையா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் டைம் தான். ஓகே, நைஸ் பிளேயிங். என்னப்பா மர்ஃபி, நீ ஸ்டார்ட் பண்றியா இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? கடைசியா வந்தா விநாயகன் குமார், நான் லாஸ்டா ஸ்டார்ட் பண்றேன், நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, என்னோட பிளேயிங் 11, அதாவது என் ஸ்குவாட் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேப்டன், வைஸ் கேப்டன் யாரு என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா, ஃபாலோட் பை சஞ்சு சாம்சன் ஆர் சுப்மன் கில். சரியா? சுப்மன் கில், சஞ்சு சாம்சன் 2 பேர் டீம்ல இருப்பாங்க. யார் ஆட வைக்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபாலோட் பை ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்க தான் இப்ப செலக்டர், நீங்களே முடிவு பண்ண சொல்றீங்க. I will say based on okay, if you ask me like that very straightforward அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், அதற்கடுத்து வரக்கூடியவர் தான் நம்ம KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, சிராஜ், ஷமி. இவங்க 11. அடுத்து வரக்கூடிய சப்ஸ்டியூட்ஸ் 4 பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் மற்றும் அர்ஷதீப் சிங். இவங்க 4 பேர் தான் நான் எடுத்துட்டு போற எக்ஸஸ் மீதி 4. சரியா? இதுல வந்து கேப்டன்சி வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பண்ணுவார், அவர்தான். வைஸ் கேப்டன்சி வந்து சுப்மன் கில் இப்போதைக்கு. இஃப் சுப்மன் கில் டசன்ட் கெட் தி பிளேஸ், சஞ்சு சாம்சன் தான் ஆட போறாரு அப்படின்னு கேட்டா, ஹர்திக் பாண்டியா will be my வைஸ் கேப்டன். இதான் வந்து ஆஸ் எ செலக்டரா இருந்தா நான் இதான் டீம்ல கொண்டு போவேன். ஓகே. சோ உனக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், டீமும் செட் ஆகும், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷனும் கிடைச்சிரும். எப்படி வேணாலும் இந்த டீம் நீ வந்து ஃபார்முலேட் பண்ணலாம். அப்படி ஒரு டீம் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஆப்ஷன். நீ சொல்லு. நைஸ். ஓகே. சோ என்னோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா. நினைச்சா போண்டா கொலிவாயா, நீ ஏதாவது பண்ணுவேன் இந்த மாதிரிட்டு. சொல்லு. நீ என்கிட்ட 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பத்தி 1 மணி நேரம் நீ காஜா போடும்போதே தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல வருவேன். சொல்லு. ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா தான். ஓகே. 1 டவுன் ஸ்கை, சூரியகுமார் யாதவ். 3 and 4 ஸ்கை ஆர் ஸ்ரேயாஸ் ஐயர். 3 and 4 ஸ்ரேயாஸ் ஐயர்னா புரியல எனக்கு. யாரோ இல்ல ஸ்கை அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் திலக் வர்மா. 3-4 அவங்க 3-4ல ஷிஃப்ட் ஷஃபிள் ஆகலாம். அப்படி சொல்ல வரேன். சரி. ஓகே. நம்பர் 5 வந்து நீ சொன்னதா KL ராகுல் தான் நான் போவேன். குவாலிட்டி பிளேயர் KL ரோஸ்ராஜ் ராகுல். குவாலிட்டி பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அடாப்டபிலிட்டி, விக்கெட் கீப்பர் என்னோட அதுதான். 6 வந்து பாண்டியா ஃபிக்ஸ்டு, 7 அக்ஷர் பட்டேல் ஃபிக்ஸ்டு, 8 வாஷிங்டன் சுந்தர். ஓகே. 9 வருண். ஓகே. சரி. 9 வருண் சக்கரவர்த்தி. 10 பும்ரா. 11 அர்ஷதீப் சிங். ஓகே. சோ அதாவது அப்ப நீ வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போற. 3 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலர். பிளஸ் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. நம்ம தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர். சரி. நான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண பத்தியில அதே இதுல தான் நான் கொண்டு வர பார்த்தேன். நான் 4 குல்தீப்பையும் ஆட வைக்கலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸ்குவாட்ல இருக்காரு. பட் ஆனா ஓடிஐல பண்ணிடலாம். பட் T20ல யூனிவர்பல் போறதுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வேணும். அதனாலதான் நான் குல்தீப் யாதவ் பிளேயிங் 11 ஆட வைக்கல, பட் 15ல ஆட வைக்கல. சோ 12ல குல்தீப் யாதவ் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலரா வந்து பிரசித் கிருஷ்ணா ஆர் நிதிஷ் ராணா அவங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்லி.
ஓகே. ம், அதுக்கப்புறம் வந்து சாம்சன், ம். பேக் ஆஃபர் கேஎல் ராகுல். ஓகே. ம். அவங்க இருப்பாங்க. ஐ திங்க் அவ்வளவுதான். 12, 13, 14. இன்னொரு குல்தீப் யாதவ் 15. ஸோ இவங்க ஓகே. தான் என்னோட 15 இருக்கும். கேப்டன், வைஸ் கேப்டன், கேப்டன் சூரியகுமார் யாதவ். வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் யாருக்கு கொடுக்கலாம். பும்ரா. பும்ரா பும்ரா. கொடுப்பேன். ம். பும்ரா. நைஸ். பும்ரா நைஸ் ஆப்ஷன். என் வைஸ் கேப்டனா இருக்கலாம். இல்லைன்னா ம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் சொல்லலாம்னு வந்தேன். ஓகே. பட் ஹர்திக் பாண்டியாக்கு அந்த அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே இன்ஜுரி வரக்கூடாதுன்னு அது அப்போ ரெஸ்ட் கொடுப்பாங்களே. பிளேயர்ஸ்க்கு ம். அப்பப்போ ம். ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்பப்போ ம். ஸ்குவாட்ல 2 மேட்ச் ஆடிட்டு ரெஸ்ட் கொடுக்குற அந்த இதுக்கு சரி வரான்னு சொல்லி. ஸோ ம். பும்ராவும் அதே மாதிரி தான் இன்ஜுரி ம். ப்ரோன் தான். பட் இது ஆனா அதான் கேட்க வந்தேன். பும்ராக்கு நான் போவேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா கன்சிடர் பண்ணல வைஸ் கேப்டனா. ஏன்னா கொடுத்திருந்தா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல கொடுத்துருக்கோம், இங்கிலாந்து சீரிஸ்ல கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கல ஹர்திக் பாண்டியாக்கு. ம். ஸோ ஐ வில் கோ ஓகே. வித் பும்ரா. இல்ல எனக்கு பும்ராவும் அப்படின்னா கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன். ஓகே. ஓகே. ஆப்டிமல் ஆப்ஷன். ஆக்சுவலி ஆக்சுவலி பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி 3 ஸ்பின்னர்ஸ் தேடி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாவே இருக்கு. அது எந்த சந்தேகமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர்த்தையும் நீ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து நம்ம போன அந்த ஸ்குவாடோட அனாலிசிஸ் நீ டெப்த் பண்ணிருக்க. என்ன ஒரே ஒரு இதுன்னா அது 50 ஓவர் மேட்ச், இது வந்து 20 ஓவர் மேட்ச், அவ்வளவுதான் வித்தியாசம். ம். பாயிண்ட். நான் ஏன் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது ஹர்திக் பாண்டியாவை நம்ம 4 ஹவர்ஸ் போட வச்சிடலாம். இட்ஸ் நாட் கோயிங் பிக் டீல் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு ப்ரூவ் வெரி ரீசென்ட்லி தான். ரொம்ப மோசமான இல்ல, சூப்பர் பவுலர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அதாவது எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், டவுட் இல்ல. பேட்டிங்லயும் பவுலிங் சூப்பராகவே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். என்னன்னா இன்னொரு எக்ஸஸா நம்ம வந்து போலாம். இவங்க ரோஹித் சர்மா ஸ்ட்ராட்டஜில போவாங்களா அப்படிங்கறது என்னுடைய டவுட். இப்போ என்னன்னா இது ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ராட்டஜி, இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தேரிங்கிறது. ம். அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது ரோஹித் சர்மா ஸ்ட்ராட்டஜி. சரியா? அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப ஃபாலோ பண்றாங்களா கம்பீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்க இன் ப்ராக்ரஸ் ஆஃப் T20 பர்ஃபார்மன்சஸ் வச்சு நான் நினைக்கும் போது இவங்க அப்படி போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் யுவர் கால் வாஸ் வெரி குட். உண்மையாவே வந்து உன்னோட 11 வர்றதுக்கான ப்ராபிள் ஆர் ஹெவி சான்சஸ் இருக்கு கண்டிப்பாவே. ஏன் சொல்றேன்னா உண்மையாவே பார்த்தா துபாயில ஆடுறோம். துபாயில அதான். வந்து சோ பால் வந்து டர்ன் ஆக சான்ஸ் இருக்கு. என்னதான் ம், நைட் ம். ஆடினாலும் கூட துபாயோட ஆ, ஹீட்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா. சோ ஆமா. காலையில இருந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து அப்படியே ஓப்பனா தான் பிட்ச் ஓப்பனா தான் வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி லைட்டா தான் கவர் பண்ணிருப்பாங்க. ஓகே. அந்த ஹீட் இறங்கும் பிச்சுக்குள்ள. என்னதான் நீ நல்லா கிரீன் டாப் கொடுத்தாலும் அதோட பிச்சோட நேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல ம், கரெக்டா. ம், ம், ஸ்பின் ம், ஆகும்னா ஸ்பின் ஆகதான் செய்யும். என்னதான் நீ கிரீன் டாப், என்னதான் நீ வாட்டர் விட்டாலும் மாய்ஸ்சரைசிங் கண்ட்ரோல் கொடுத்தாலும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வேணா ஆகலாம். ஃபர்ஸ்ட் மேபி அந்த பவர் பிளே ம், வரைக்கும் பால் சீம் ஆகலாமே தவிர அதுக்கப்புறம் பால் நின்னுதான் வரும். இது இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபில பத்தில 250 தான் ஸ்கோர். அது தாண்ட மாட்டேங்குது ம். பத்தில 250, 260 தாண்டல பிச்சர்ஸ் ம். ஸ்கோர். கரெக்ட். பாத்தீங்கன்னா அதேதான். நான் இதுக்கு வர 3 ஸ்பின்னர்ஸ் போலாம். ஸ்கோர்ஸும் பாத்தீங்கன்னா 160, 150, 170 அந்த ம். ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குமோ. ஆமா. அப்படி இருந்தா ஸ்பின்னர்ஸ் நல்லா. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். போதும். ரைட்டா ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பும்ரா. பும்ரா. அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங். ஒரு வெரைட்டிக்காக நான் ஹர்ஷ்தீப் சொன்னேன். ஏன்னா பும்ரா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சோ எனக்கு ஒரு வெரைட்டி வேணும். இவங்களை வச்சு அதனால 20 ஓவர் முடிச்சிடலாம். ஹர்திக் பாண்டியா வேணா கொஞ்சம் இடையில ஒரு டேமேஜ் கிரியேட் பண்றதுக்கு அவர் போது ஃபில் இன் பவுலர் மாதிரி போட்டுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவே ஃபில் இன் பவுலர் மாதிரி யூஸ் பண்றேன் பாத்துக்கோ. செமையான ஒரு இதுதான் கண்டிப்பாவே. ஒருவேளை ஸ்பின்னர்ஸ் இது பண்ணா கூட ஹர்திக் பாண்டியா வச்சு நம்ம மீதி கொலாசில கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட வச்சலாம். அக்ஷர் பட்டேலுக்கு வாஷிங்டனுக்கு 2 ஓவர் கொடுத்து தள்ளிடலாம் கேம. எக்ஸாக்ட்லி. ஆமா. அபிஷேக் சர்மா கூட நம்ம போட வைக்கலாம். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா போட்டாரு பத்தி இங்கிலாந்து பவுலிங் சீரிஸ்ல ஆப்ஷன் தான். போட்டாரு. பவுலிங் ஆப்ஷன் தான். ஆமா. அபிஷேக் சர்மா பவுலிங் போடக்கூடிய ஆள் தான். சோ இது வந்து நமக்கு டீம் வந்து செம ஸ்ட்ரெட்டான ஒரு டீம் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின்னர்ஸ் தேடி போறதுக்கான சான்ஸ் செவியா தான் இருக்கு. பாப்பா கம்பீர் வந்து அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போறாரா, இல்ல கம்பீர் வந்து ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு வர போறாரா துபாயில அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பிச்சு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஏற்கனவே சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்ச போதே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில வந்து நமக்கு ஓவர் ஃபேவரபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஜெயிக்க அதாவது பிக்சர் சொல்ற வரைக்கும் எல்லாம் மூடிட்டு இருந்தவனுங்க பிக்சர் எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு இது ரொட்ட அது வெட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி போகும்போது AICC ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சோ எப்படி பிச்சர்ஸ் கொடுக்க போறாங்க, எப்படி பிச்சர்ஸ் ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கறது பார்ப்போம். சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு சைட் ஆஃப் த வியூவா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு செம கேம்பெயினிங் ஏசியா கப் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட குரூப் ஏல நம்ம கூட இந்தியா, பாகிஸ்தான்,
UAE மற்றும் ஓமான் ஆட போறாங்க. அதே மாதிரி குரூப் B ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் டீம்ஸ் ஆட போறாங்க. சோ கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆன் பேப்பர்ல எடுத்து பார்த்தா இந்தியா இஸ் கோயிங் டு வின் திஸ் டிராஃபிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையாவே சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுமே இந்தியாவுக்கு ரொம்ப டஃப் கால் கொடுக்க போகுது இந்த இதுல அப்படிங்கிற மாதிரி இருக்கு டீம். நம்ம யாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாதுக்காக திடீர்னு ஒரு அண்டர்ஸ்டிமேட் அண்டர்டாக் டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி தூக்கி சாப்பிட்டு போயிடலாம், டவுட். பட் ஆன் பேப்பர் நான் சொல்றேன், ஆன் பேப்பர் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து என்ன வேணாலும் டைட்ஸ் டேர்ன் ஆகலாம், யார் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கலாம். சோ நம்ம அதை எதுவுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அந்த மாதிரி தான், அதுதான் உண்மையும் கூட. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அன்னைக்கு டே ஆஃப் தி கிரிக்கெட் யார் நல்லா ஆடுறாங்களோ, குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கனாலுமே கூட ஆன் பேப்பர் இந்தியா ஹாஸ் வெரி கிரேட் அட்வான்டேஜஸ் ஆஃப் வினிங் திஸ் ஏசியா கப். இது ஏசியா கப் ஜெயிக்கிறத விட இது வேர்ல்ட் கப் கூட ஒரு ப்ரிவியூ மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட சொல்ல போனா. சொன்ன ஏதோ கொஸ்டின் வந்த போல இருக்கு. ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கவுண்ட் பண்ண முடியும், அண்டர் டாக்ஸா வருவாங்கன்னு நினைக்கிறேன் மர்சி. ஏன்னா நான் 7 டீமே அண்டர் சொல்றேன், நான் யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. நான் ஆன் பேப்பர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் சேயிங் தட் திஸ் டீம் இஸ் கோயிங் டு வின், திஸ் டீம் இஸ் நாட் கோயிங் டு வின்ல கிடையவே கிடையாது. அந்த டேல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது மட்டும் தான் கிரிக்கெட், அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய பிஸ்டா டீம் வேணா இரு, எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, எவ்வளவு அக்லேட்ஸ் வச்சிருக்க, எவ்வளவு கப்ஸ் அடிச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு டே உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவ்வளவுதான் பாயிண்ட். So cricket is a game of glorious uncertainties. சொல்ல போறபடி cricket is a funny game அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதான இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நினைக்கிற ஒரு டிஸ்கஷன். நம்ம வந்து ஒரு செலக்டர்ஸ் இதுல எல்லாம் இருந்து பார்த்து ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா ஏசியா கப்போட ஸ்குவாட் வந்து கூடிய விரைவில் வந்துரும் அப்படிங்கறதுனால அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம பண்ணுவோம். அதாவது வந்த பிறகு ஒன் ஸ்குவாட் அரைவ்ஸ், நம்ம ஸ்குவாட்ல இருந்து எப்படி அது இருந்துச்சு, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க எந்த ஸ்ட்ராட்டஜில போவாங்க, அது இப்போ வந்து ஸ்குவாட் அப்படிங்கிற 15 மெம்பர் ஸ்குவாட் தான் கொடுப்பாங்க, அதுல இருந்து எப்படி பிளேயிங் லெவல் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ் பத்தி நம்ம விரைவா பேசுவோம். அதே மாதிரி ஏசியா கப்போட எல்லா மேட்ச் கவரேஜஸும் பேச போறோம். சோ இந்த வீடியோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்து மீதி டீம்ஸை பத்தின ஒரு அனாலிசிஸ் ரிவ்யூ நம்ம கொடுக்கலாமா என்னங்கிறதையும் நம்ம யோசிப்போம். அதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் நெட்ஸ் பிடிச்ச அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்களோட பேஜ் இருக்கு, அதுக்கும் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க கொடுக்க போற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் எங்களுடைய சேனலுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான எல்லா விதமான ஒரு ஹோப்பும் கொடுக்கும், ஒரு இதுவும் கொடுக்கும். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். சியர்ஸ் அண்ட் பபாய்.